ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஊரில் கிராமங்களில் சிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு முறை அல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு பெரிய ஒரு செய்தி அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பரவிட்டே இருக்கும். அது யாருடைய செய்தி அப்படின்னா ஏமாந்த கூட்டத்துடைய யாருடைய செய்தி. இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்களில். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இதான் நம்ம என்ன சொல்கிறது, யோசிக்க வேண்டிய. ஒன்று வாங்கும்போது ஒன்று எப்படி இலவசமாக கொடுப்பான்? கிடையாது. அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்தித்துட்ருக்கோம். நிறைய பேரை பார்த்துட்ருக்குறோம். இப்போது காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்களே ஏமாத்துகிற ஒரு கோஷ்டிகள் எழும்பிட்டு இப்படிலாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, கொடுத்ததை கொண்டே போயிட்டான். என்ன சொல்லியிருப்பான், நீங்கள் ஒரு 10,000 கூட உங்களுக்கு 20,000 கிடைக்குமா, 2 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீமா, வெளிநாட்டு வேலைம்மா. இப்படி ஏமாற்றப்படுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் கொடுத்தது கிடைக்காது. ஒன்று இது ஒரு கோஷிகள் வருவாங்க, சொல்லுவாங்க, ஏமாற்றம் கொண்டே போயிடுவாங்க. நாம் கொடுத்ததோடு போயிடுவோம். இன்னொரு கூட்டத்தை பார்க்குறோம். இது எதில் முடிஞ்சுன்னா பகையில் சண்டையில் முடிஞ்சு. அது என்ன கூட்டம் அப்படின்னா, நம்மகிட்ட கடன் கேட்டிருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டு கொடுத்துருப்போம். கொடுத்ததை கேட்டால் பிரச்சனை. நாம் கொடுத்ததையும் தர மாட்டாங்க, கேட்டால் நிச்சயவாங்க பகைப்பார்கள். இது மெஜாரிட்டியாக எல்லா பக்கமே இருக்குது. நாம் கொடுத்ததை திரும்ப நமக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சில ஏஜென்சி திடீர்னு வருவான், வட்டி நாங்கள் கூடுதலாக வரும். இப்போ கொஞ்ச நாள் பேங்கோடு போயிடுவான். இது இப்போ இந்த அனுதின கண்மணித்து நிச்சயிக்கிற அருமையான தேவனுடைய இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இடங்களில் கிராமங்கள்லாம் ஏமாறுதவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே இருப்பான். அது பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் நடதில்லை, வருஷம் நடக்கும். எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம ஏமாந்தான். நகையில் ஏமாறுதோம், பணத்தில் ஏமாறுதோம், எதையாக கொடுத்தோம். ஆனால் நமக்குன்னு ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் நிச்சயம் திரும்ப கொடுப்பார். அவர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறத கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யார்கிட்ட கொடுப்பாங்க? வட்டி கூடுதலாக கொடுக்கா, பணம் எப்போ 2 மடங்காக மாறுது, இப்படி நிறைய விஷயங்களை சிக்கி ஏமாந்து நீங்கள் கூட கேட்டுக்கிட்டுருக்குறோம். நம்ம எங்கே விதைச்சா நமக்கு எங்கே கிடைக்கும்? வாசிக்க நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கொடுத்தது வரணும், விதைச்சது திரும்ப வரணும் அப்படின்னா இயேசுநாதர் மட்டும்தான், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆவியானவர் மட்டும்தான். கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கறது ஒன்று கூட உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்காம விடவே மாட்டார். ஆண்டவரை நம்பி நினைச்சலாம். ஏழை கொடுங்க, ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க, விசுவாசிகளுக்கு கொடுங்க, தேவனுக்காக கொடுங்க. இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி விதைக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக அவர் திரும்ப ரிட்டர்ன் எந்த விதத்திலும் கொடுத்துருவார். எந்த விதத்தில் நம்ம கொடுக்குறோமோ அதற்கு பிரதிபலனை தருகிறவர் தான் நம்முடைய தேவன். திரும்ப கொடுப்பார். அவர் வாக்கே மாற மாட்டார். கொடுத்தது கிடைக்கல, நினைக்கலாம், இடத்த மாற்றுங்க, ஆண்டவரை பாருங்கள், கண்டிப்பாக நிச்சயமாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஜெபிக்க நேரம் கொடுத்தா ஜெபத்தினுடைய பலனை தருவார். ஆராதனைக்கு ஒழுங்க போனால் ஆராதனை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நிச்சயம். காட் பிளஸ் யூ.